ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி.சி. சந்திரகுமார் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியின் சார்பாக அவர் களத்திலே போட்டியிடுகிறார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக முழு ஆதரவு அளிப்பதோடு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்காக, அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதற்காக எங்களுடைய பொறுப்பாளர்கள் மொத்த கட்சியும் அங்கே பணியாற்றும். அதற்கான தேர்தல் பணிக்குழுவை எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் கரூர் சக்தி நடராஜ் அவர்கள் தலைமையிலே அறிவித்திருக்கின்றோம். உடனடியாக அங்கே பணியை துவங்கப் போகின்றோம். நாளைய தினம் வேட்பாளரை எங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றேன். ஆனால் எங்களுடைய வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அது அவர்களுடைய கட்சி பிரச்சனை. அவர்கள் நிறுத்தவில்லை என்பதை பற்றி நாம் கருத்து தெரிவிக்க முடியாது. கள நிலவரங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் தவிர்த்திருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கிறது. மறைந்த பெரியவர்களை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்திலே எதையாவது சொல்லி வாக்குகளை அதிகப்படுத்தலாம் என்று நினைப்பது மக்களுக்கும் தெரியும். இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போது அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த இடைத்தேர்தலை கருத்திலே கொண்டு அவர் பேசுகிறார் என்று அர்த்தம். எதிர்வாக்குகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்வாக்குகளை முழுமையாக அவர் பெற வேண்டும் என்பதற்காக அதை பேசுகிறார் என்று நினைக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு மக்களை அப்படியெல்லாம் ஏமாற்ற முடியாது. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்து வாக்களிக்கிறார்கள். ஆனால் அவர்களை திசை திருப்ப முடியாது.